ஹalleluya. நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? நிம்மதியா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருந்தா எல்லாம் நல்லா இருக்குங்க. வாங்க ஒரு சிறிய வார்த்தையை தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் பத்திரமா இருக்க வேண்டும் என்று, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று, உம்முடைய பிள்ளைகளாக விருத்தி அடைய வேண்டும் என்று எங்களுக்காக உயிரை கொடுத்த இயேசுவே, ரத்தத்தை சிந்தி எங்களை வாங்கிக் கொண்ட எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சாட்சிகளாக வாழவும், உம்முடைய தூதர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் சொன்னீங்களா? ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும். ஆமாங்க, உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, தேவைகள்ல நீங்க இருக்கும்போது, வியாதிகள் வரும்போது மற்றும் டிஸ்பியூட் சண்டைகள் வரும்போது என்ன செய்வீங்க? சொல்லுங்க, யாரிடத்துக்கு ஓடுவீங்க? கடகடன்னு போன் பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, சில பேரு கடகடன்னு கோர்ட்டுக்கு ஓடுவாங்க, ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து அர்ஜென்ட்டா எமர்ஜென்சி வார்டுல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஓடோடி போவாங்க. என்னங்க, அநேகம் பேரு மனுஷர்களிடத்தில் ஓடுகிறாங்க. எதையோ சாதிக்கலாம்னு ஒரு தேவை வந்தால் அந்த பேங்குக்கு போன் பண்ணுவாங்க, இந்த பேங்குக்கு பண்ணுவாங்க, யார் லோன் கொடுப்பாங்க, இந்த ஃப்ரெண்டை கேட்பாங்க, அந்த ஃப்ரெண்டை கேட்பாங்க, கடன்ல இருந்து வெளியே வரலாம் என்று. நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது கஷ்டங்கள், வியாதிகள், கடன்கள் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனால் இந்த தேவைகள் வரும்போது முதலில் என்ன செய்யணும்? யாரிடத்துக்கு போகணும்? கர்த்தரிடத்துக்கு போக கற்றுக்கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டல் போவது தவறில்லை. நியாயத்துக்காக, உண்மையாக நியாயம் உங்க பக்கத்தில் இருந்தால் நீங்க நியாயாதிபதிகளிடத்துல போவது தப்பில்லை. ஆனால் நம்முடைய நியாயாதிபதி நம் பரம வைத்தியர், நம்முடைய சிநேகிதர், நம்முடைய ஆலோசனை கர்த்தர், நம்முடைய உதவியாளர், நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிற ஆண்டவரோடு நீங்க முதல்ல போய் சொல்லும்போது, அவருடைய சமூகத்துக்கு ஓடும்போது, அதுலங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக இருக்கிற டைம் கூட தேவனுக்கு இல்லைன்னு சொல்றீங்க. என்ன டைம் இல்லைங்க, அர்ஜென்டா இருந்ததுனால ஜெபிக்க மறந்துட்டோம்னு சொல்லுவாங்க. தவிர ஒரு நிமிஷம் நீங்க அறைக்குள்ள சென்று முழங்கால் போட்டா, உங்க கஷ்டத்தையும் வேதனையும் ஆண்டவருக்கு சொன்னா, அவர் கேட்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருந்தா அற்புதங்களை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. எவ்வளவோ நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம். நமக்கு நியாயம் கிடைக்கணும்னு மனுஷங்க கிட்ட போய் கெஞ்சி கொண்டிருக்கிறோம், மனிதர்களோடு வாதாடுகிறோம், தர்க்கிக்கிறோம், மனுஷர்களோடு சண்டை போடுகிறோம், மனிதர்களை சார்ந்து கொள்கிறோம். ஆனால் உன்னை நேசித்து உனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் இருக்கிறார் என்று நீ விசுவாசியாய், ரட்சிக்கப்பட்ட நபராய், அவருடைய மகனாய், மகளாய் இருக்கிறாய் என்று உணர்ந்தால், உன்னுடைய பரம தகப்பன் உன் எல்லா தேவையும் சந்திப்பார் என்று விசுவாசித்தா, நீங்க முழங்கால் போட்டு ஜெபிப்பீங்க. பாருங்க, தேவன் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அவரே எல்லாமே கொடுத்துட மாட்டாரு. ஏனென்றால் அவர் மேல விசுவாசம் இருக்கிறவர்களை, அவர் ஏற்றுக்கொண்டவர்களை, அவரிடத்துக்கு வருபவர்களை மட்டுமே அவர் ஆசீர்வதிப்பாரு. அவர் வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு தேவனை தவிர ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தேவனாக இருக்க மாட்டாருங்க. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவர். ஆனால் யார் யார் அவரை ஏற்றுக்கொள்வார்களோ அவங்க மட்டும்தான் அவருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. யார் அவரை நம்பியிருப்பார்களோ அவர்களுக்கு மட்டுமே விடுதலை கிடைக்கும். யார் அவரை கேட்பார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். யார் தட்டுவார்களோ அவர்களுக்கு திறக்கப்படும். யார் தேடுவார்களோ அவர்கள் கண்டடைவார்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லங்க. அப்போ நிஜமா நம்முடைய வாழ்க்கையில எது என்னவானாலும் நமக்கு ஆபத்தில் நண்பனாக, நம்முடைய ஜீவநாதனாக
நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பது, அவ்வளவு ஆழமாக அவரை நாம நேசிக்கணும், அவரை விசுவாசிக்கணும் என்பது நம்ம உணர்ந்து கொண்டா பாக்கியவான்களா இருப்போம். போராட்டங்கள் இல்லாமல் இருக்காது, குறைகள் இல்லாமல் இருக்காது, பிரச்சனைகள் வராமல் இருக்காது. ஆனா பிரச்சனையிலே, போராட்டத்திலே ஆண்டவரை தேடினால் அற்புத ஆச்சரிய காரியங்களை பார்ப்போம். முதல்ல சொல்ல போனா, பைபிள்ல தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாம் வெறுமனே மனுஷர்களுக்கு காண்பிக்க செய்யலங்க. எங்க பிரச்சனை இருந்ததோ அங்க அற்புதம் நடந்தது, எங்க குறைவு இருக்கோ அங்க அற்புதம் நடந்தது, எங்கே ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டார்களோ அங்கே பதில் கிடைத்தது. உங்க வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுங்க, யாரையோ நம்ம சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தேவனை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. அவரே நம்முடைய ஆதாரம், நம்முடைய பலன், நம்முடைய செல்வம், நம்மை சுகப்படுத்துகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர். என் இயேசு ஆண்டவர். என் இயேசு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவரே என் ஆபத்தில் நண்பன், அவர் என்னுடைய இரட்சகர், அவரே என் ஆண்டவர், என் தேவன், என் எல்லாமே. அதனாலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மனுஷர்களை நம்பி இருந்தா எல்லாரும் பயன்படுத்தி விட்டு விடுகிறவங்களாகத்தான் இருக்கிறாங்க. தேவைக்கு பயன்படுத்துவாங்க மனுஷங்க, ஆனா தேவையில இருக்கும்போது உதவி செய்கிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஒருவேளை இருந்தாலும் அவங்க கிறிஸ்துவின் அன்பை உடையவங்களாக இருப்பாங்க. இன்றையிலிருந்து ஒரு முடிவெடுங்க. உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த உபத்திரவம் வந்தாலும், முதல்ல ஆண்டவருடைய பாத தண்டைக்கு ஓடுங்க. அதுக்காக மலையேற வேண்டிய அவசியம் இல்ல, ஆலயங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. எங்க இருக்கீங்களோ அங்க முழங்கால் போட்டு விசுவாசத்தோடு தேவனின் ஜெபத்தை கேட்பார் என்று நீங்க ஜெபித்தால், உங்கள் ஜெபம் பரலோகத்துக்கு சென்ற அடுத்த நொடியே ஆண்டவர் உங்களுக்கு ஆபத்து காலத்திலே நிச்சயமா உதவி செய்வார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, 6 மாதம் பிறகு உனக்கு உதவி செய்வேன் என்றாரா? நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லது ஆபத்தான ஒரு நேரத்தில் இருக்கும்போது அவரை கூப்பிட்டாலே போதும், உன் சத்தமே ஜபமாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, உன் இருதயத்தை அறிந்த உன் ஆண்டவர், உன் கூக்குரலின் தேவை என்னமோ நன்றாய் அறிந்த ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களை தேற்றுவார். எஸ், தாவீது தன் வாழ்க்கையில் அதை கற்றுக்கொண்டான். அவர் எப்பொழுது எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும், எந்த தவறு செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கே போவார். எந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்த போதும் அவர் கர்த்தருடைய கைகளில் விழுவதே நலம் என்றார். ஒரு முறை பாருங்க, சங்கீதம் 46 முதல் வசனங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனுமாயிருக்கிறார். ஆபத்து காலத்திலே அவர் நம்பிக்கைக்கு உரிய துணையுமானவர். ஆபத்து காலத்திலே அவர் நம்புவதற்கு உரிய துணையாளர். அவர் உபத்திரவ காலத்தில், ஆபத்து காலத்தில் நம்பத்தக்க உதவியாளர். இது இல்லாவிட்டால் அது, அது இல்லாவிட்டால் இதுன்னு நம்ம ஆப்ஷன்ஸ் வைத்துக் கொள்ளுவோம். மற்ற விஷயங்கள்ல இந்த டாக்டர் இல்லைன்னா அந்த டாக்டர், அல்லது இந்த கோர்ட் இல்லாவிட்டால் ஹை கோர்ட்டுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லுவாங்க பாருங்க. பட் ஏசாண்டவர் இடத்துல போகும்போது இன்னும் அவரை மிஞ்சினவங்க யாரும் இல்லை. அவர் நம்பத்தக்கவர். அவரிடத்துக்கு போன பிறகு there is no second thought. இன்னொரு ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எதுவானாலும் சரி அவர் தீர்த்து விடுவாரு. நம்புங்க. நம்ப மாட்டீங்க என்னங்க? தேவன் எங்க தீர்ப்பாருங்க, நாங்க செபித்து கொண்டே இருக்கிறோம், நடக்கிறது இல்லைன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. நீங்க செய்கிற ஜெபம் பரலோகத்துக்கு சென்றதென்றால் அவர் சமூகத்திலிருந்து நிச்சயமா உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஒருவேளை நீங்க பதட்டப்பட்டு அவசரத்துல ஏதேதோ கேட்கறீங்களோ என்னமோ, ஆனா தேவன் நிச்சயமா பதில் கொடுப்பாருங்க. மரியாள் மாத்தாள் லாசருவை ஆண்டவர் எவ்வளவோ நேசித்தார். நீர் நேசித்த லாசரு வியாதியஸ்தனா இருக்கிறான், மரண படுக்கையில இருக்கிறான், ஐயா வாங்க என்று மரியா மாத்தாள் ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புனாங்க.
அந்த செய்தியை கேட்ட ஆண்டவர் ஓடோடி வந்து விடலங்க. 4 நாட்கள் பிறகு வந்தார். ஆபத்து காலத்தில் கூப்பிட்டா 4 நாள் பிறகு வரீங்களா என்ன ஐயா? சாவதற்கு முன்பே வருவீர் என்றால் செத்த பிறகு வந்திருக்கிறீங்களா ஐயா? அப்பா, நமக்கு இதெல்லாம் புரியாதுங்க. மரித்த பிறகு வந்து நீங்க செய்யறது என்ன இருக்கு இன்னும்? நீங்க அந்த சகோதரிகள் கோவித்து கொள்ளல. இப்ப வந்திருக்கீங்க எதுக்கு? செத்த பிறகு 4 நாள் ஆகி அழுகி போன பிறகு நீ என்ன செய்யலான்னு? நாங்க இவ்வளவு நேசித்தோம், உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம், அது கொடுத்தோம்னு கொஞ்சம் பேர் பாருங்க எவ்வளவு பேசுவாங்க பாருங்க. ஆனா அவங்க அப்படி சொல்லல, அவங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். எங்கள் சகோதரன் மரிக்க காரணம் நீர் இல்லாததினாலதான். இப்பொழுதாவது வந்தீரே, போதும். இப்பொழுதும் நீர் எதுவானாலும் செய்யக்கூடியவர். கல்லறை இடத்துக்கு கொண்டு போக சொன்னா, கொண்டு சென்ற போது கல்லை அகற்ற சொன்னா, மார்த்தாள் சொன்னால், ஆண்டவரே, மரித்து 4 நாட்கள் ஆச்சு. ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் மரிக்க மாட்டான், மரித்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். ஆமா, உயிர்த்தெழுதலின் நாளில் திரும்ப எழுந்திருப்பான்னு சொல்றாங்க. மார்த்தா, இல்லை, இப்பொழுதே நீ பார்ப்பாய் என்று. லாசரு வெளியே வா என்ற போது பிரேத வஸ்திரங்களால் சுற்றப்பட்டவனாக உயிருள்ளவனாக வெளியே வந்த லாசருவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆண்டவர் ஆச்சரியங்களை செய்கிறவர் என்று, மரித்தாலும் கூட மரணத்தை தப்புவிக்கிறவர், கோமாவில் இருக்கும்போது தரிசனங்களாலே அவர் சந்திக்கிறவர், லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்களை சோதித்தாலும் கூட உங்களுடைய விசுவாசத்தை அவர் சோதித்து பக்குவத்திற்குள்ளே நடத்துகிறவரா இருக்கிறாரு. இனி முடிஞ்சிருச்சு என்னுடைய கதை நினைக்கும் போது, the climax will not be an end and dead. என்னங்க, முடிவு மரணம் அல்ல, கைகளை விரித்து விடுவது அல்ல. ஆனால் கடைசி நேரத்திலே கூட தேவன் அற்புதம் செய்வாரு. அந்த விதவையினுடைய மகன் இறந்து விட்டான். அவங்க எவ்வளவு அழுதாங்க. கணவர் இல்லை, இருப்பது ஒரே மகன். அழுது கொண்டே இருக்கிறாங்க. யாராவது என் பிள்ளையை பிழைக்க செய்தால் நல்லா இருக்கும், என் பிள்ளை பிழைத்து வெளிவந்தா நல்லா இருக்கும். பாருங்க, நம்ம இறந்த பிறகு அப்படிதான் நினைப்போம்ல. ஒரு வாட்டி புழைச்சுக்கோமா, ஒரு வாட்டி பேசுமா, ஒரு முறை எழுந்து உட்காருங்க அப்பா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அது இம்பாசிபிள், நமக்கு அசாத்தியம். முடிஞ்சிருச்சு, பாடை கட்டிட்டாங்க. நீ என்னுடைய பிள்ளை எனக்கு கிடைக்க மாட்டான், கொஞ்ச நேரத்தில் கல்லறைக்கு சென்று விடுவான் என்று நினைக்கும் நேரத்தில், நிமிஷத்திலே ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தின்படி தன்னுடைய நேரத்தில் ஊரின் வாசல் அருகே வரும்போது ஆண்டவர் அவருடைய சீஷரோடு உள்ளே பிரவேசிக்கிறாரு. இந்த சாவு ஊர்வலம் வெளியே சென்று கொண்டு இருக்கிறது. அந்த விதவையின் துக்கத்தை பார்த்து பாடையை தொட்டபோது அந்த மகன் எழுந்து உட்கார்ந்தான். அவனை ஆண்டவர் அந்த விதவைக்கு ஒப்பு கொடுத்து, அழாதே, இதோ உன்னுடைய மகன் என்று ஒப்பு கொடுத்தார். நீங்க அழுதா சந்தோஷப்படுறவர் இல்ல அவரு. நீங்க ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் சிந்தினால் உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கும். விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஒரு நாள் கண்டமும் எதிர்கொள்வதற்கு ஒன்றே ஒன்று நமக்கு நிவாரணம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்பது, ஆண்டவருக்கு நம்ம விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவது, ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து அவர் செய்த அற்புதங்களை அனுபவிப்பது. அல்லேலூயா. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ முறை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்கிறதே மறந்து விடுகிறோம். நீர் இவ்வளவு பெரிய தேவன், நீர் எங்களுடைய தேவன் என்ற விஷயத்தை எங்களுக்கு நினைவில்லாமல் சின்ன கஷ்டம் ஆபத்து வந்த உடனே உலக ரீதியான உதவிகளுக்காக மனுஷரிடத்திலே ஓடுகிறோம் தவிர, சர்வாதிகாரத்தை உடைய ஆண்டவருக்கு எல்லாம் சாத்தியம் என்று நம்பி உம்முடைய பாத தண்டையில முழங்கால் போட முடியாமல் இருக்கிறோமே. இன்றைக்கு யார் யார் எந்த பிரச்சனையில் இருக்கிறாங்களோ நீர் பார்க்கிறீர். இதோ இப்பொழுதே அவர்கள் இந்த ஜெபத்திலே உடைய சமூகத்திலே முழங்கால் போடுகிற நேரத்தில், என் கஷ்டம் இது, என் வியாதி இது, என் பாடு இது, என் சிக்கல் இது, என் பிரச்சனை இது என்று வாயை திறந்து மக்கு சொல்லிக்கொண்டு நாங்கள் மனம் திரும்புகிற இந்த நேரத்தில் தானே
பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்தை தேற்றும்படியாக பரலோகத்திலிருந்து நாங்கள் பதிலை பெற்று எங்கள் தேவன் எங்களுக்கு அற்புத காரியங்களை செய்தார் என்று சாட்சி கொடுக்கவும் உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நாங்களும் உங்களுடைய பட்சத்தில் ஆண்டவருடைய பாதத்திலே அந்த விஷயங்களை ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாரங்களை அறியும் போது எவ்வளவோ புரிதலோடு கூட பாரத்தோடு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் உங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்கின்றோம். நீங்க கீழே ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு 8939801234 என்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்க மெசேஜஸ் பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. యేసు రక్షగరి కోడాన స్తోత్రం జీవాధిపతి. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவில் கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6லிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. Praise the Lord. என்ன ரட்சிக்க நரரூபமனரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு செத்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே,